சமீப காலங்களில் குழந்தை கடத்தல் வதந்திகளால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சில அசம்பாவிதங்கள் அரங்கேறி வந்தது. உற்று பார்த்தவர், போதையில் இருந்தவர், குழந்தைக்கு டாட்டா சொன்னவர், குடிக்க தண்ணி கேட்டவர், இப்படி சந்தேகப்படும்படி நடமாடும் வட மாநிலத்தவர்களை கடத்தல் கும்பல் என நினைத்து ஆங்காங்கே பொதுமக்கள் தாக்குதல் நடத்தி வந்தனர். வடமாநிலத்தில் இருந்து ஒரு கும்பல் வந்து இறங்கியிருக்காம் என பரவிய வாட்ஸ்அப் வதந்திகளால் நடந்த விபரீதங்கள் இவை. ஆனால் தற்பொழுது சென்னையில் அப்படியே தலைகீழாக ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. ரயில் நிலையத்தில் சுற்றிக் கொண்டிருந்த வடமாநில குழந்தையை 2 கஞ்சா குடுக்கிகள் கவ்விக்கொண்டு போய் வந்த விலைக்கு விற்பனை செய்ய நினைத்திருக்கிறார்கள். குழந்தை கடத்தப்பட்ட சில மணி நேரத்திலேயே போலீசார் அதிரடியாக மீட்டிருக்கிறார்கள். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் டிக்கெட் கவுண்டர் அருகே அமர்ந்திருந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த தம்பதிகளின் 1.5 வயது குழந்தை திடீரென மாயமாகி இருக்கிறது. பதறிப்போன பெற்றோர் இதுகுறித்து சென்ட்ரல் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் இருவர் குழந்தைகளை கடத்திச் செல்வது தெரியவந்தது. உடனே சுற்றுவட்டார பகுதிகள் அலர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பிராட்வே பகுதியில் ஆட்டோ ஓட்டிக் கொண்டிருக்கும் நந்தகுமார் என்பவரின் ஆட்டோவில் 2 மர்ம நபர்கள் கையில் குழந்தையோடு ஏறியிருக்கிறார்கள். புல் போதையில் இருந்தவர்கள் குழந்தையோடு வந்ததை பார்த்த ஆட்டோ ஓட்டுநருக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. அதோடு 1 லட்சம் 1.5 லட்சம் என பின் சீட்டில் கணக்கு போட்டுக் கொண்டு வந்த இருவர் மீதும் ஆட்டோ ஓட்டுநர் ஒரு கண் வைத்திருக்கிறார். அவர் சந்தேகப்பட்டது போலவே அந்த நபர்கள் அவரது ஆட்டோவில் இருந்து இறங்கி பணம் கொடுக்காமல் வேறு ஆட்டோவிற்கு மாறி பயணித்திருக்கிறார்கள். பாரிஸ் கார்னர்ல சவாரி ஆட்டோ ஓட்டுறேன், பாரிஸ் கார்னர்ல சவாரி கூப்பிட்டேன், தேரடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தேரடி போகும்போது நான் மூஞ்ச சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு தேரடியில இறங்கினேன். காசு கொடுக்கல. 2 லட்சம் போவோம், 1.5 லட்சம் போவோம், 1.25 லட்சம் போவோம்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தானுங்க. எனக்கு அப்பயே டவுட் ஆனதான் இந்த ஆட்டோ நான் சரி அவனுக்கு எங்க ஏறானுங்க எங்க போறான்னு சொல்லி ஆட்டோல ஃபாலோ பண்ணா தம்பி ஆட்டோல ஏறினேன். தம்பி ஆட்டோவை ஃபாலோ பண்ண வந்தா பாரதிய நகர் இறங்கி சந்துக்குள்ள வந்து சுனாமி கோரஸ்ல குழந்தை 3000 ரூபாய்க்கு யாரா வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டு இது பண்ணேன். 2வது ஆட்டோ எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பில் அவர்களை இறக்கிவிட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் மீதிருந்த சந்தேகத்தில் பின்தொடர்ந்து வந்த முதல் ஆட்டோ ஓட்டுநர் 2வதாக அவர்களை ஏற்றி வந்த ஆட்டோ டிரைவரிடம் நடந்ததை சொல்ல இருவரும் சேர்ந்து அந்த நபர்களை பின்தொடர்ந்திருக்கிறார்கள். அப்போது ஊருக்குள் குழந்தையோடு சென்ற நபர்கள் கைக்குழந்தையை 3000 ரூபாய்க்கு வாங்கிக் கொள்ள சொல்லி வியாபாரம் செய்திருக்கிறார்கள். இறக்கி விட்ட அடுத்த செகண்டே வந்து நண்பர் அண்ணன் இவர் வந்து இந்த மாதிரி காசு கொடுக்கலையா, உங்களுக்கு வண்டிக்கு வந்த காசு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மாதிரி விஷயத்துல அண்ணன் காசு கொடுக்கலண்ணா அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்து எனக்கு டவுட்டா இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும்போது நாங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஃபுல்லாவே அவங்கள உள்ள ஃபாலோ பண்ணோம். உள்ள ஃபாலோ பண்ணி எல்லா இடத்துலயும் இது பண்ணும்போது அண்ணன் சொன்ன மாதிரி அங்க வந்து 3000 ரூபாய்க்கு குழந்தைய விற்க போறதா அப்படின்ற மாதிரி பேசினாங்க எல்லாருமே. அந்த பசங்களை கூட்டிட்டு உடனே காவல்துறைக்கு வந்து காவல்துறையில இன்ஃபார்ம் பண்ணி எல்லாருமே கூட்டிட்டு போயிட்டு கையும் களவுமா பிடிச்சிட்டோம் நாங்க எல்லாருமே. கஞ்சா போதையில் இருந்தவர்களை கையும் களவுமாக பிடித்த ஆட்டோ ஓட்டுநர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுக்கவே விரைந்து வந்த ரயில்வே காவலர்கள் குழந்தையை மீட்டதோடு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து விசாரித்தபோது அவர்கள் இருவரும் திருவொற்றியூரைச் சேர்ந்த செல்வம் மற்றும் கார்த்திக் என்று தெரியவந்திருக்கிறது. இருவரிடம் தொடர் விசாரணை நடந்து வரும் நிலையில் கடத்தப்பட்ட குழந்தையை பெற்றோரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள்.